2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மேவிபோசேத்தை குறித்து நமக்கு தெரியும். யோனத்தானுடைய குமாரன். 5 வயதிலே அவனை காப்பாற்ற அவனை பராமரிக்கிறவள் சுமந்து கொண்டு செல்லும் போது கீழே தவறி விழுந்து 2 கால்களும் முடமாயிருக்கிறான். ஆனால் அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். மேவிபோசேத்தினுடைய தகப்பனுடைய தகப்பன் தான் சவுல். 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தில் படிக்கும்போது சவுல் மேல் அம்பு பட்டு அவனுக்கு காயம் உண்டாகும். அந்த காயம் உண்டான போது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் என்ன செய்வான் தெரியுமா? பட்டயத்தை நட்டு அதிலே விழுந்து அவனே மடிந்து போனான். வாழ்க்கையில ஒரு வலி வந்த போது அவன் என்ன பண்ணி கொண்டான் என்றால் சூசைட் பண்ணிவிட்டான். சாவை தேடிக்கொண்டான். ஆனால் இந்த மேவிபோசேத்தை பாருங்கள். உண்மையாகவே சாவை தேட வேண்டியவன் யார் என்று பார்த்தால் இவன் இருக்கிற நிலைமைக்கு மேவிபோசேத். காரணம், கால் 2 முடமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, எருசலேமுக்குள்ள என்றாகாதபடிக்கு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. குருடரும் சப்பானிகளும் உள்ளே வரலாகாது என்று சட்டம் போடப்பட்டு காம்பவுண்டும் ஹெவியா ஸ்ட்ராங்கா தாவீது கட்டிட்டார். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு வாழ்வு இழந்து வாழ்வதற்கு ஒரு சான்ஸ் கூட இல்லாத நிலையில் இருக்கிறவன் தான் மேவிபோசேத். அப்படி இருந்தும் அவன் சாகவில்லை. அவன் தன் வாழ்க்கையை முடிக்கவில்லை. ஆரோக்கியம் இருந்த சவுல் காயம் ஏற்பட்டதும் சூசைட் பண்ணிவிட்டான். ஆனால் எதுவுமே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கு. மேவிபோசேத்துக்கு என்று என்ன இருக்குன்னு பார்த்தா உயிர் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருந்தும் அவன் சாகவில்லை. அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் வந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே துளிர் விட்டது. அவனுடைய வாழ்க்கையின் இருள் வெளிச்சமாய் மாறினது. கீழே படிக்கும்போது நமக்கு தெரியும், மேவிபோசேத் கொண்டு வரப்படுகிறான். எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ராஜ சமூகத்திலே தாவீதோடு கூட அவன் பந்தி அமருகிறவனாய் காணப்படுகிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எல்லாம் இழந்து எல்லா வாசலும் அடைப்பட்டு விட்டது. இனி வாழ்க்கையே இல்லை, இனி எதிர்காலம் இல்லை, இனி எழும்புவதற்கு வாழ்வதற்கு நிற்பதற்கு சான்ஸே இல்லை என்கிற நிலைமை வரும்போது தானே அநேகர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். சாவு தீர்வு அல்ல. கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது என்று புலம்பல் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் தம்மை நம்புகிற ஒருவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரை நோக்கி பார்த்தது யாரா இருந்தாலும் அவர்கள் முகம் பிரகாசிக்கப்படும். மேவிபோசேத்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு. அவனால் இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்டவனுக்கு தயை கிடைக்க பண்ணி அவனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமானால், நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். விட்டு விடுவாரா? விடமாட்டார். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவார்.